ஒரு சின்ன உதாரணமா வச்சுங்க. நாம சாப்பாடு சாப்பிடுறோம். ஒரு அன்பர், ஐயா நீங்க நேத்து கடவுளை பற்றி பேசிட்டு இருந்தீங்களே, நான் கேட்டிருந்தேங்க அங்க. ஆனா கொஞ்சம் நேரமா எடுத்ததுனால நான் போகணும்னு போயிட்டேன். அவங்க கேள்வி கேட்க முடியல. இப்போ வந்து காலையில் 5 மணிக்கு வந்தார் புதுவாஞ்சேரியில. அது ஒரு 2 மைல் தூரத்துல இருக்கு. நான் நாத்திகன், அதனால எனக்கு அது பொருத்தம் இல்லை. அதனால காலையில ஒண்ணு அந்த கேள்வி கேட்க. நீங்க அப்படி ஒரு சக்தி இருக்கிறதாக நீங்க நம்புறீங்களா? நான் நம்புறோம் இல்லையோ, உங்களுக்கு ஒரு அந்த உணர்வை தருவதற்கு சில உபமானம். நீங்க என்ன சாப்பிடுறீங்களா? சாப்பிடாத எப்படி வாழ முடியும்? நீங்க சாப்பிடுற சாப்பாடு உள்ள போச்சு, அவ்வளவுதானே நீங்க செய்யறது. அதன் பிறகு அந்த சாப்பாடு என்ன ஆகுது? எரிஞ்சு போகுது. கொஞ்ச நேரம் அமைதியா பேசுங்க. யோனிக்கிறது என்பது நான் சொல்றேன். அது முதல்ல விஷம் தெரியுது. அதுக்கப்புறம் அதுல ஒரு பகுதி ரத்தமா மாறுது, ரத்தத்துல ஒரு பகுதி சதையா மாறுது, சதையில ஒரு பகுதி கொழுப்பு வருது, கொழுப்புல ஒரு பகுதி எலும்பா வருது, எலும்புல ஒரு பகுதி மஜ்ஜையாகி அதுல இருந்து வித்துவாகி 7 தாதுக்களாகி இந்த உடல்ல இவ்வளவு நடைபெறுது. அந்தந்த சக்தி தேவையற்ற அணுக்களை தள்ளி வருது, தேவை உள்ளதை ஊற்றி அந்த இடத்துல பொருத்திக் கொள்ளுது. அதெல்லாம் சொல்றாங்க. இதெல்லாம் நீங்களா செய்றீங்க, நான் செய்யல. உங்க அம்மா அப்பா வேண்டியவங்க யாராயிலும் செய்யறாங்களா உங்களுக்காக? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. பின்ன யார் செய்யாது? அதான் இயற்கை. அந்த இயற்கை தான் கடவுள்னு சொல்றேன். நீ பேர் தான் மாத்தி சொல்ற.